வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பிறப்பிட சான்றிதழை இணையதளம் மூலம் பெறுவதில் இருந்து விலக்களித்து தமிழ்நாடு அரசு உத்தரவு. மண்டல துணை தாசில்தார்கள் மற்றும் தாலுகா துணை தாசில்தார்கள் கையால் கையெழுத்திட்டு சான்றிதழ்களை வழங்கலாம் என அறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரள சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுக சார்பில் விருப்ப மனு பெறுவதற்கான கால அவகாசம் நீட்டிப்பு. டிசம்பர் 28 முதல் 31 வரை விருப்ப மனு வழங்கலாம் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பாமக என கூறி அன்புமணியிடம் எந்த கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. மீறினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை. பாமகவில் இருந்து ஜி.கே. மணியை நீக்கி அன்புமணி அதிரடி அறிவிப்பு. கட்சி விரோத செயல்பாடுகள் ஒழுங்கு நடவடிக்கை குழு பரிந்துரைப்படி நீக்கப்படுவதாக அறிவிப்பு. பாமகவிலேயே இல்லாத அன்புமணி கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை நீக்க அதிகாரம் இல்லை. ராமதாஸ் ஆதரவாளரும் பாமக எம்எல்ஏவுமான அருள் பதிலடி. ஜனநாயகன் பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதற்காக மலேசியா புறப்பட்டார் விஜய். ஜனவரி 9 படம் வெளியாக உள்ள நிலையில் நாளை மலேசியாவில் இசை வெளியீட்டு விழாவுக்கு ஏற்பாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,03,000 சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,03,120 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 12,890 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்று ஒரே நாளில் வெள்ளி விலை கிலோவுக்கு 9,000 ரூபாய் அதிகரித்து 2,54,000 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் வெள்ளி கிலோவுக்கு 33,000 ரூபாய் உயர்வு. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் இருந்து திருச்சிக்கு வந்த பயணிகளிடம் சோதனை. 15 பயணிகளிடம் இருந்து சுமார் 3,36,00,000 ரூபாய் மதிப்பிலான 2.8 கிலோ தங்கம் பறிமுதல். டெல்லியில் இன்று தொடங்குகிறது 5வது தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாடு. 3 நாட்கள் நடைபெறும் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க இருப்பதாக தகவல். நாடு முழுவதும் அமலுக்கு வந்தது திருத்தப்பட்ட ரயில் கட்டண உயர்வு. 216 முதல் 750 கிலோமீட்டர் வரை 5 ரூபாயும், 751 முதல் 1250 கிலோமீட்டர் வரை 10 ரூபாய் என கட்டண உயர்வு நடைமுறை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இன்று கள ஆய்வு. 1,774 கோடி ரூபாயில் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தும் புதிய பணிகளுக்கு அடிக்கல்லும் நாட்டுகிறார். திருவண்ணாமலையில் நாளை தொடங்குகிறது வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம். 2 நாட்கள் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்க விவசாயிகளுக்கு அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அழைப்பு. பாரம்பரிய தேயிலை செடியில் இருந்து உருவாகாத மூலிகை மற்றும் தாவர அடிப்படையிலான பானங்களை இனி தேநீர் என்று சொல்லக்கூடாது. பிற பானங்களுக்கு டீ என்று பெயர் வைப்பது குழப்பங்களுக்கு வழிவகுப்பதாக இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் ஆணையம் விளக்கம்.
அனைவரின் கூட்டு முயற்சியால் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற கனவு நனவாகும். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி திட்டவட்டம். கம்போடியா எல்லையில் விஷ்ணு சிலை இடிக்கப்பட்ட விவகாரம். சிலையை அகற்றும் நடவடிக்கை எந்த மதம், நம்பிக்கைகளை அவமதிக்கும் நோக்கம் கொண்டவை அல்ல என்று தாய்லாந்து விளக்கம். திருப்பதியில் ஏழுமலையான் கோவிலில் ஸ்ரீவாணி ஆஃப்லைன் டிக்கெட் நாளை முதல் 3 நாட்கள் ரத்து. பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுவதால் திருப்பதி தேவஸ்தானம் அறிவிப்பு. ரஷ்ய அதிபர் புட்டின் அழிந்து போக வேண்டும் என்பதே அனைத்து யுக்ரைன் மக்களின் விருப்பம். கிறிஸ்துமஸ் தின விழா உரையில் யுக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி ஆவேசம். மூன்றாவது T20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இலங்கை மகளிர் அணிகள் இன்று பல பரீட்சை. தொடரை கைப்பற்ற இந்திய அணி முனைப்பு.